தமிழ்நாட்டில் இன்றைக்கி கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்று தான் தமிழக அரசாங்கமே இன்றைக்கி டாஸ்மாக் கடையே எல்லா மாவட்டங்கள்லையும் திறந்து வச்சுருக்கு. ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் வித்தியாசமாக கள்ளச்சாராயத்தை காய்ச்சி இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட உயிர்களை பலி கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல்துறை இல்லையா, மாவட்ட நிர்வாகம் இல்லையா? ஒரு ஊரே சுடுகாடாகிற அளவுக்கு ஒரு கள்ளச்சாராயம் விற்பனை செய்கிறது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? காவல்துறை அவங்களிடம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அதை மூடி மறைத்து இன்றைக்கு பல உயிர்களை சேதமாக்கக்கூடிய நிலைமை என்பது இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு யார் காரணமாக பொறுப்பேற்றிருக்கிறது? காவல்துறையும் தமிழக அரசாங்கமும் தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். இன்றைக்கு அங்கே இன்னும் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். பல உயிர்கள் இன்னும் இப்போ 49 உயிர் போயிடுச்சு, 35 உயிர் ஒரே கிராமத்தில் உயிர் போயிருக்குங்கிறது உண்மையாலுமே தமிழகம் முழுவதும் பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்குது. இது தமிழக அரசாங்கம் ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டும். இன்னும் அந்த ஊரில் பல உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சிகளையும் எடுக்கணும். இதுபோன்ற கள்ளச்சாராயம் இனி தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்திலையும் அப்படி விற்பனை இல்லாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். மனிதனுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும். இன்னும் இருக்கிற உயிரை பாதுகாப்பதற்கு மருத்துவமனையில் போதிய மருத்துவ வசதியோடு அவர்களை பாதுகாக்க வேண்டும், உயிரை காப்பாற்ற வேண்டும். இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ விஷசாராயம் குடிச்சு ஒரு 40 பேர் இறந்துருக்காங்க. இது அரசாங்கத்துக்கு தெரியாமல் இல்லை, அரசாங்கத்துக்கோ இல்லை அரசு அதிகாரிகளுக்கோ யாருக்கும் தெரியாமல் நடக்க போகிறதில்ல. பல ஆண்டு காலமாக அங்கே தலைமுறையாக சாராயம் விற்கிறாங்கிறது தெரியுது. எந்த அதிகாரிக்கும் இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்காது. இப்படி அரசு இவ்வளோ மெத்தனமாக இருக்காங்கன்னா என்ன காரணங்கிறது தெரில. மக்கள் இதுக்கான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பாங்க. தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணும். செஞ்சது யார், பலிகள் ஆகுது யார்? அதனால் தமிழக அரசு மெத்தனமாக இருக்கிறதா இல்லை நடவடிக்கை எடுக்குமா? கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு உயிராக இல்லை, 2 உயிராக இல்லை, 42 உயிர்கள் போயிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை உயிர்கள் போகும்னு தெரியாது. அதனால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இறந்தவர்களுக்கு சரியான வழங்க வேண்டும் என்று தமிழக அரசையும் அங்குள்ள விழுப்புரம் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் காவல்துறை அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தக்க பொதுமக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, இறந்த குடும்பங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக தமிழக அரசு செய்ய வேண்டும்.